2-3 பேரை கிளப்பி விட்டாலே அது பெரிய பிரச்சனை. அது ஒரு கலவரத்தை நோக்கி போயிடுமோன்ற பயத்துல தான் அரசாங்கம் அவசரமா 144 போடுது. நீங்க கேட்டீங்களே 144 போடுற அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இது ஒரு கலவரத்துக்கு தூண்டுறதுக்கான அத்தனை அம்சங்களும் அதுல இருந்துச்சு. இத எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யற விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் வந்து 6 மணிக்குள்ள அந்த நாள் முழுக்க உங்களுக்கு டைம் இருக்கு. டைம் சொல்லல, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்றதுக்கு அவர் பெட்டிஷனும் போடல. இது ஜூமோட்டோவா எடுக்கிற ப்ரொவிஷனும் இதுல இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? ஜூமோட்டோவா எடுக்கிற ப்ரொவிஷனும் அதுல இல்லை. யாரோ 6 மணி வரலையும் இவங்க வந்து அந்த நாள் டைம் ஃப்ரேம் அவங்க கொடுக்கல. இந்த டைம் ஃப்ரேம் கொடுக்கல. அவங்க சென்டென்ஸ்ல இன்னைக்கு இதை செய்யுங்கன்னு தான் சொல்லி, அப்படின்னா அது அடுத்த நாள் செய்ய. அந்த 6 மணிக்கு வரலையும் வெயிட் பண்ணிட்டு 6:05க்கே வந்து அவசரமா வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து நீ போய் விளக்கேற்றிட்டு வான்னு சொல்றது எதிர்ச்சதிகம். அது நிமிடங்கள் கணக்குல 6 மணிக்கு நான் வரல, 6:05 நான் சொல்றேன், 6:05க்கு நீ போய் விளக்கேற்றிட்டு வா, நான் சொல்றேன் 60 சிஆர்பிஎஃப் கூட்டுக்கோ, போயிட்டு விளக்கேற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது. ப்ரொவிஷன் ஆஃப் பவர்ஸ்ல நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற அரசியலமைப்பு சாசனம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பவரை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. உங்களுக்கான அதிகாரம் அதுக்கு இல்லை. திமுக எப்படி பாக்குது இந்த விஷயத்தை? திமுக இது போல எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளும். திமுக இது எப்படி பாக்குதுன்ற விட இது ஒரு மக்கள் நல பிரச்சனை. மக்கள் நல பிரச்சனையில மக்கள் பக்கம் தான் திமுக எப்பவும்.